ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தமிழ் தலைவாஸ் ஒரு வெற்றிக்கு அப்புறமா ஸ்ட்ராங் ஹரியானா ஸ்டீலர்ஸை தோற்கடிப்பாங்கன்னு நம்பணும். அதே மாதிரி போட்டி போட்டாங்க, போராடினாங்க. பட் கடைசியில ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் இந்த போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. அதை பத்தின ஒரு குயிக்கான ரிவ்யூ உங்களுக்காக. அண்ட் தமிழ் தலைவாஸ் பிளேயர் சாகர் ராத்தியோட ரீப்ளேஸ்மெண்ட்டை இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிதின் சண்டல்னு ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. யார் இந்த நிதின் சண்டல்? பிகேல ஆடி இருக்காரா தெரிஞ்சுக்கலாம். அவருக்கும் எனக்கும் கூட ஒரு சம கனெக்ஷன் இருக்கு, அதையும் நான் வீடியோக்குள்ள சொல்றேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தொடர்ந்து 2 போட்டிகள் தமிழ் தலைவாசுக்கு இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் போட்டி சாட்டர்டே நவம்பர் 16 அதை வின் பண்ணிட்டாங்க அகைன்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ். ஓகே, கம்பேக் கொடுத்துட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம். நவம்பர் 17 அன்னைக்கு இன்னொரு போட்டி, பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான டேபிள் டாப்பர்ஸ் ஆன ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு எதிரான போட்டி இது. ஆரம்பத்துல இருந்தே கண்டிப்பா இந்த போட்டி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் எதிர்பார்த்தோம். அதற்கு ஏத்த மாதிரி தான் போட்டியுமே போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஹரியானா ஸ்ட்ராங், அதுக்கப்புறமா தமிழ் தலைவாஸ் ஸ்ட்ராங், திரும்ப ஹரியானா சாங், திரும்பவும் கடைசியில பெருசா ஹரியானா ஸ்ட்ராங்கா இருந்து பர்ஃபார்மன்ஸை பண்ணி மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. 36க்கு 29 சொல்லி இந்த போட்டி ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானா ஸ்டீலர்ஸ் சார்பா விஷால் டாடே 4 புள்ளிகள், சஞ்சய் 1 புள்ளி, ஜெய்தீப் 1 புள்ளி, வினய் 10 புள்ளிகள் எடுத்திருப்பாரு. இன்னைக்கு ஒரு சூப்பர் 10 நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் இவர் தான் டர்னிங் பாயிண்ட்டும் கூட. அது இல்லாம சிவம் பட்டாரி 6 புள்ளிகள், ராகுல் ஜெத்பல் 3, முகமது ரேசா 8 புள்ளிகள், அதுல 7 டேக்கிள் பாயிண்ட்ஸ், ஒரு போனஸ். அண்ட் சப்ஸ்டிட்யூட் யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் விஷால் செகல் 4 புள்ளிகள், அபிஷேக் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அனுஜ் கவடே 2 புள்ளி, மோயின் ஷஃபாகி 7 புள்ளிகள், அதுல 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 4 ரைட் பாயிண்ட்ஸ், நரேந்திர கண்டவா 4 புள்ளிகள், அமீர் ஹசன் பஸ்தாமி 2, நிதேஷ்குமார் 3. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் மாசான முத்து ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் பண்ண ஒரே சப்ஸ்டியூட்டும் மாசான முத்து தான், அதுவும் கடைசி நேரத்தில் தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவராலா இந்த போட்டியை பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸான கேமா தான் இருந்துருந்துச்சு. கடைசி 1 நிமிஷம் வரைக்கும் ஆக்சுவலி நித்யாஸுக்கு கிக்கு வந்திருக்கும், அது பிரச்சனை இல்லை. அவசரப்பட்ட அமீர் ஹசன் பஸ்தாமி டேஷ் பண்ண வந்து அவரோட பாயிண்டையும் கொடுத்துருவாரு. அங்கேயே மேட்சை முடிச்சிட்டாரு வினய் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்க டைமை ஓட்ட ஆரம்பிச்சு பாயிண்டை வந்து திடீர்னு, அதாவது ஈக்குவல்னு போயிட்டு இருந்துச்சு. கடைசி 10 நிமிஷம் கூட பாத்தீங்கன்னா 24 ஈக்குவல் தான் இருந்திருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 7 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல நம்மளோட ஹரியானா ஸ்டீலர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. சோ ஓவராலா இந்த போட்டியை மன்பிரீத் சிங் வின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமுக்கு எதிராக ஒரு வின் அப்படிங்கறத பெற்றிருக்காரு. ஓவராலா இந்த போட்டிகள் தமிழ் தலைவாஸ் மிஸ்டேக்ஸ் இதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது, பண்ணிருக்காங்க. பட் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்ப ரொம்ப ரொம்ப கம்மின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த ஸ்டார்டிங் 7 பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம தான் ஸ்டார்டிங் 7 கொண்டு வந்திருந்தாரு லாஸ்ட் மேட்ச்ல இருந்து. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே பெருசா எந்த ஒரு சேஞ்சுமே ஸ்டார்டிங் 7ல பண்ணல. அண்ட் வினயோட பர்ஃபார்மன்ஸுமே பார்க்க நல்லாவே இருந்திருந்துச்சு. அவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சோ நீங்க ஹீரோவா ஆயிருந்தாரு, சூப்பர் 10 எடுத்திருந்தாரு. அந்த டீம் வின் பண்றதுக்கு முக்கியமான ரீசனா இருந்தாரு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப்ல முகமது ரேசா ரொம்ப சைலண்டா இருந்தாரு. முகமது ரேசா எப்பவுமே இது வந்து பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல சைலண்டா இருந்துட்டு செகண்ட் ஹாப்ல வந்து வயலண்டா மாறுவாரு. அது செகண்ட் ஹாப்ல சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. தமிழ் தலைவாஸ் பக்கம் எல்லாருமே நல்லா தாங்க பண்ணியிருந்தாங்க. சஃபாகியை பொறுத்த வரைக்கும் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அது ரைட் இன்னா இருந்தாலும் சரி, லெஃப்ட் கார்னர் ரித்தேஷ் இல்லாத சமயத்துல இருந்தாலும் சரி, டேக்கிள் சூப்பரா பண்றாரு. அண்ட் ரைடிங் நல்லா இருக்கு. பட் அவர் வந்து நான் வந்து ரெஸ்லிங் மூவ் போட்டு தான் நான் வெளியே போவேன்னு நினைக்கிறது கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஏன்னா முகமது ரேசா மாதிரியான பிளேயர்ஸ் கிட்ட நீங்க ரெஸ்லிங் மூவ் பண்ண முடியாது, அவர் தூக்கி போட்டுருவாரு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் மாத்தி பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. குட்டி பிளேயர்ஸ் வந்து தள்ளிட்டு வந்துடலாம், முகமது ரேசாவெல்லாம் எப்படி தள்ளிட்டு வருதுங்கிறது எனக்கு தோணுச்சு. அண்ட் நித்யாஷ் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாரு. அதாவது அவர் எடுத்த 3 பாயிண்ட்ங்கிறது ஸ்லோவா நமக்கு தெரியுது. அமீர் ஹசன் பஸ்தாமியே கடைசி மேட்ச் இருந்த அந்த ஒரு வேகம் இன்னைக்கு இல்ல. அனுஜ் கவடே ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு, பெருசா மிஸ்டேக் எதுவும் பண்ணல. அபிஷேக் வந்து பெருசா ட்ரை பண்றது கிடையாது. ஏன்னா ட்ரை பண்ணா வந்து அவர் சக்சஸ் ஆக மாட்டேங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாரு, சக்சஸ் ஆகணும்னு தெரிஞ்ச உடனே அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. சோ அபிஷேக் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாகணும். என்ன பண்ண போறாருங்கிறது தெரியல இதுக்கப்புறமா. அண்ட் அந்த நரேந்தரோட ரைடிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, மற்ற ரைடர்ஸுக்கு சான்சஸ் கொடுக்குறாரு. நேற்று இருந்த அளவுக்கு விஷால் ஜெகலோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இல்ல. நம்ம சேனலோட கமெண்ட்ல வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ப்ரோ விஷால் ஜெகல் வந்து பெங்கால் வாரியர்ஸ் எதிராக மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு ப்ரோ, மற்ற டீம்ஸ் இதெல்லாம் பண்ண மாட்டாரு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நம்மளோட விஷால் ஜெகல் வந்து ஸ்லோவா தான் இருந்திருந்தாரு. 4 பாயிண்ட் மட்டும் தான் அவரால் எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ரைடு போலன்னு கேட்டீங்கன்னா 18 ரைடு வரைக்கும் போயிருந்தாரு. 9 எம்டி போட்டிருந்தாரு, 5 டைம் பிடிப்பட்டாரு, 4 டைம் மட்டும் தான் பாயிண்ட் எடுத்திருந்தாரு. இன்னைக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வரல. தெரியல, எதுவும் பெங்கால் வாரியர்ஸ் எதிராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா
வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இன்னும் ஒரு சில மேட்சஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்றாரு அப்படிங்கறத. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் அடுத்து 2 போட்டிகள் அப்படின்னு பார்க்கும்போது 22 and 26 நவம்பர் இருக்க போது. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா யூபி யோதாஸுக்கு யூபி யோதாஸும் இப்போ ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த போட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா டையாக வாய்ப்பு இருக்குன்னு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண. ஏன்னா ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கான டீம்ஸ். தமிழ் தலைவாசோட பர்ஃபார்மன்ஸும் அப்படிதான் இருந்துருந்துச்சு. நீங்க கடைசி 2 நிமிஷம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது டையாகிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த ஒரு ரைடு வந்து சேஞ்ச் பண்ணது அப்படியே ஆல் அவுட்டுக்கு தள்ளி அது 7 பாயிண்ட் டிஃபரன்ஸா மாறிடுச்சு. கடைசியில் அந்த 7 பாயிண்ட் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பெருசா எதுவுமே இவங்களுமே பண்ணல. தமிழ் தலைவாஸ் கிட்ட இருந்து மிஸ்டேக்ஸ் வருதான்னு கேட்டீங்கன்னா வருது. பட் அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. டீம் வந்து செமையா பில்ட் ஆயிருக்கு. ஸ்டார்டிங் 7 செட் பண்ணிருக்காங்க. இது பார்க்கவே கண்டிப்பா நல்லா இருக்கு. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அவங்க கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களோட டிஃபென்ஸ்ல இருந்து எல்லாமே ஸ்ட்ராங். எனக்கு இன்னும் ஒரே ஒரு குறை ஹரியானா கிட்ட இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெய்தீப் இன்னும் ஃபார்முக்கு வரல. அவருக்கு வந்து அந்த இன்ஜுரி வேற இருக்கு. ஸோ அதோட தான் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் தலையில பார்த்துருப்பீங்க அடிபட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் வெளியே வந்துட்டாரு அப்படின்னா, அதாவது அது ரெடி ஆயிருச்சு அப்படின்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா ரொம்ப டேஞ்சரான டீமா மாறிடும். இவர் சஞ்சயோட சப்போர்ட்டும் டிஃபென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். அவங்களோட ரைடிங் கொஞ்சம் எனக்கு ஸ்லோவா தான் தெரியுது. இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் ஹரியானா ஸ்லேயர்ஸ் கிட்டவே இருக்கு. பட் அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணி வந்துருவாங்கன்னு தான் எனக்குமே தோணுது. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற டீம். என்னன்னா அமீர் ஹுசைன் பஸ்தாமி ஹரியானா டீம்ல இருந்த பிளேயர் முன்னாடி அண்ட் நம்ம சேரானாவுமே ஹரியானாவுக்காக பிளே பண்ணிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல பேட்டலா இருக்கும் தான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் செம பேட்டலா போச்சு. கடைசி நிமிஷத்தில் நடந்த மிஸ்டேக் தமிழ் தலைவாஸ் கிடைச்சு. இது வந்து மேட்ச் தோல்வியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து என்ன பண்ணலாம்னு மட்டும் யோசிச்சுட்டு அப்படியே மூவ் ஆன் ஆனாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ தமிழ் தலைவாஸ் எடுத்திருக்கிற அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்குள்ள வர. ஸோ அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நிதின் சண்டல். பாத்தீங்கன்னா சாகராத்தியோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் தமிழ் தலைவாஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவர் பிகேஎல் இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆடி இருக்காரு. சீசன் 9ல ஜெய்ப்பூர் பிங்க் பேலர்ஸ்க்காக 3 போட்டி ஆடி இருக்காரு, 1 பாயிண்ட் எடுத்திருக்காரு. சீசன் 10ல தபான் டெல்லி கேசிக்காக ஆடி இருக்காரு. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 மேட்ச் ஆடி 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஐ திங்க் 9 மேட்ச்ல 5 பாயிண்ட் இது வரைக்கும் பிகேஎல் அவர் எடுத்திருக்காரு. அவர் ஒரு ரைட் கார்னர் பிளேயர் தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிடா, இவரை பத்தி மேலும் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ஏஜ் அப்படிங்கிறது 22 ஆகுது. யுவா கபடி சீரிஸ் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் வந்து இமாச்சல் பிரதேஷ்ல இருந்து வராரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அஜய் தாக்கூர் இமாச்சல் பிரதேஷ், அதே இமாச்சல் பிரதேஷ்ல இருந்து தான் வராரு நம்மளோட நிதின் சண்டல். ஏப்ரல் 5, 2002 தான் இவர் பிறந்திருக்காரு. சோ இவருக்கும் எனக்குமான கனெக்ஷன் அவரோட டேட் ஆஃப் பர்த்ல தான் இருக்கு. 2 பேருக்கும் சேம் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஏப்ரல் 5 தான் இந்த ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் நானும் பிறந்தேன், அந்த நிதின் சண்டல் அவரும் பிறந்திருக்காரு. சோ அதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை. சோ அவரை பத்தி நான் மேலுமே சொல்றேன். யுவா கபடி சீரிஸ் ஆடி இருக்காருன்னு சொன்னேன். இமாச்சல் பிரதேஷ்காக ஜூனியர் நேஷனல்ஸ் தான் ஆடி இருக்காரு. பட் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சீனியர் நேஷனல் இருக்கு இல்லையா, 70வது சீனியர் நேஷனல்ஸ், அதுல இமாச்சல் பிரதேசோட ரைட் கார்னரா இருந்தாரு. ரொம்ப முக்கியமான பிளேயராகவுமே இருந்தாரு. இமாச்சல் பிரதேஷ் காலிறுதி வரைக்கும் போறதுக்கு இவருமே ஒரு முக்கியமான ரீசனா இருந்திருந்தாரு அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். பட் இந்த பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆகியிருந்தாரு. சோ அவரை தான் திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க நம்மளோட தமிழ் தலைவாஸ் ப்ளே பண்றதுக்காக. நிதின் சண்டலுக்கு ஏன் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உதயகுமார் சாரோட ரெஃபரன்ஸா இருக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாச்சும் ஒரு தமிழ்நாடு பிளேயரோ ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரோ உள்ள வருவார்னு. முன்னாடியே அந்த எக்ஸ்பெக்ட் பண்ற பிளேயர்ஸ் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இது இல்லாம தான் இவங்க போவாங்க, இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க. சேரானாவோ உதயகுமார் சாரோ ஒரு மைண்ட் லோடத்துல வச்சிருப்பாங்க, அவங்க தான் போவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நிதின் சண்டல் உள்ள வந்திருக்காரு. சோ என்ன பண்ண போறாரு, ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பேக்கப் பிளேயர் தான் உள்ள இருக்க போறாரு. வாய்ப்பு கிடைச்சா எப்படி பண்றாரு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுமா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது 25K ரீச் பண்றதுக்கு பெருசா சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.